ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இருந்துச்சுன்னா யாருமே வந்து கண்டிப்பாக ஐம் திங்க் எவ்ரி ஒன் வில் டெஃபினெட்லி கம் அப். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஃபாலோவிங் தட். அண்ட் வாட் எவர் ரிவ்யூஸ் ஆகிற வாட் எவர் இவன் நிறைய பேர் வந்து என்ன வந்து தப்பாக சொன்னால் கூட வந்து ஐ டேக் ஆல் தட் ஃபர்ஸ்ட். பிகாஸ் நம்ம என்னைக்கு அந்த தப்புகளை எடுத்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோமோ only then we will come out with better products. So I don't follow anyone in particular, but யார் யார்கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ I will definitely adapt that and I will try to put it out in my own way. Okay, one more question. Yeah. வந்து உங்க அப்பா கிட்ட ஒர்க் பண்றது like how I mean tell me how you felt on the experience, because அன்னைக்கு வந்து I've seen your father directing a serial. அன்னைக்கு இதே இந்த பர்மா செஷன் மேக்ஸ் சைடு வந்து எடுத்துருந்தாரு. ஒரு சீரியலுக்கே வந்து அவர் பெர்ஃபெக்ஷனாக எடுத்துருந்தாரு. ஸோ உங்களை எப்படி பெண்ட் எடுத்ததால அப்பா கிட்ட அவர் எப்படி ஒர்க் பண்றது அவருக்கு எப்படி எப்படின்னு சொல்லி கேட்கறத விட அவங்களோட வேலை பார்க்கறது எனக்கு தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மிஸ்டர் அமிதாப் பச்சன் அவரெல்லாம் கூட வந்து செட்டில் வந்தோன்னுமே ஃபர்ஸ்ட் டைம் சார் வாட் இஸ் மை கேரக்டர் இன் திஸ் சீன், வாட் இஸ் மை மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு சொன்னோம்னா இதுதான் உங்கள் மூமெண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி அவர் சீன் பேப்பர் வாங்கிட்டு அவர் பாட்டில் மேக்கப் போடும்போது ரெடியாகி வருவார். அப்புறம் ஒன்றும் சாயங்காலம் வரைக்கும் எனக்கு டென்ஷனே இருக்காது. இது அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கேள்வி கேட்டு இது ஏன் நான் இப்படி பண்ணக்கூடாது, இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் நிறைய திட்டுவாங்கனாப்புல லொக்கேஷனில். யாருமே கேட்கல, நீ என்னடா ஒன்றா வந்து என்னை குழஞ்சி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மா தான் நடுவில் வந்து சமாதானத்துக்கு வருவாங்க. ஸோ அதனால் எனக்கு தான் இவங்க கூட வேலை பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. பட் அவருக்கு எங்கிட்ட வேலை பார்க்குறதுல என்னன்னு சொல்லி அவர் தான் சொல்லணும். இல்லை, ஐ வாஸ் ப்ரிட்டி கம்ஃபர்டபுள். என்னன்னா தான் அவர் சொன்ன மாதிரி அப்பா தானே, அதனால வந்து உரிமையாக என்ன கேள்வி வேணால் கேட்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதே வெளி டைரக்டர்ஸ் கிட்ட போனால் யாரும் என்ன ஒன்றும் கேள்வி கேட்கறது இல்லை. பட் அதை வந்து அந்த மரியாதை மெயின்டைன் பண்ணிக்கிறது நானும் சைலண்டாக போய் உட்காந்துப்பேன். அது நல்ல சர்டிஃபிகேட்டே வந்துச்சு அப்பா கிட்ட. வெளி டைரக்டர் கிட்ட போய் எல்லாரும் வந்து சொன்னாங்க சாந்தனு இவ்வளோ அமைதியாக இருக்காரு, எதுவுமே இன்டர்ஃபியர் பண்ணுறதுல அப்படி இப்படின்னு. அப்பா கிட்ட போது மட்டும்தான் வந்து சரி அப்பா தானே நம்ம என்ன சொல்லியிருப்பாரு, முடிஞ்சு போனால் அம்மா கிட்ட போய் சொல்லுவார், அம்மா தானே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். பட் நான் நிறைய விஷயங்கள் ஏன் கேட்டேன்னா வந்து ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் டைரக்ஷன். ஸோ அவர்கிட்ட கற்றுக்காம ஏன்னா ஹூ இஸ் அ பெட்டர் பர்சன் ஃபார் மீ லேர்ன் ஃப்ரம். ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்பேன் நான். அண்ட் சம்டைம்ஸ் ஏதாச்சும் இஃப் ஐம் ரைட் ஆல்சோ அவர் அதை பெருந்தன்மையாக ஏற்றுப்பாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த இதெல்லாம் பார்த்தீங்களே, அந்த நீ ஏதோ டபுள் மீனிங்கில் பேசுனா அதே வேற ஆள், அதெல்லாம் வந்து நான் கொடுத்த ஒரு சின்ன சின்ன சஜஷன்ஸ். நீயே பேசிட்ட. தேங்க்யூ ஸோ மச். இல்லை, நிறைய விஷயங்கள் வந்து இதில் என்கிட்ட என்னதான் கேள்வி கேட்டு இது பண்ணால் கூட சாங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நான் பெரும்பாலும் அவங்ககிட்ட ஃபுல்லாக லிபர்ட்டி விட்டுட்டேன். ஏன்னா அவன் டான்ஸ் ஆடுறவன், அவனுக்கு வந்து நல்ல மூமெண்ட்ஸு சில டியூன்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறதுக்கு கூட உட்காந்துருந்தேன். மற்றபடி அவனுக்கு தான் வந்து அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதான், எது இருந்தால் நல்லா இருக்கும் என்னங்கிறதான் தெரியும். அதனால தரணும் அவனு தான் போய் உட்காந்துட்டாங்க. அதே மாதிரி வந்து சாங்க்கு வந்து முழுக்க வந்து மாஸ்டர்ஸு இவனையும் ஏன்னா என்கிட்ட அசிஸ்டண்டாகவும் இருந்ததுனால வந்து சாங்ஸ்க்கெல்லாம் நான் போகலை, நீயே கூட இருந்து மாஸ்டர்ஸோட இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனே கான்சன்ட்ரேட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் நிறையா படங்கள் இது வச்சுட்டு மாஸ்டர் டிஸ்கஸ் பண்ணேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எப்படியும் நம்மளே ஆடுறதில்ல. ஸோ நல்லா ஆடுறவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை பார்த்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அவனுக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுத்து அவர் என்ன சொல்கிறாரு நம்ம சரின்னு சொல்லி தலையடிக்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து மாஸ்டர்ஸ் வந்து சிலதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருப்போம். ஸ்டண்ட் ஏன்னா அவங்களுடைய டெக்னீஷியன்ஸ் அவங்கவுங்க ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வேலையை வந்து நம்ம ஐடியா மட்டும் என்ன வேணுமோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபைட் இப்படி ஆரம்பித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ நடுவில் ஒரு பிரேக் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மாஸ்டர்ஸ் அவங்க மண்டையை உடைச்சு பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வந்து படத்தில் வர 2 ஃபைட்னா 2 ஃபைட் அவங்க பேர் காப்பாற்றிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர்ஸும் அவங்க பேர் காப்பாற்றிக்கிற இருக்கணும். ஸோ இப்போ டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாமே வந்து எல்லோரும் நல்லா வந்து எப்படி ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க ஒரு படத்தில் வேலை பார்த்தாங்கன்னா தனித்தனியாக ஒரு கலர் தெரிகிற அளவுக்கு எல்லாருமே வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க. ரெண்டாவது இங்கே தமிழில் இருக்கவங்கெல்லாம் வந்து எல்லா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் சரி ஹிந்தியில் சரி எல்லா பக்கமும் பேர் வாங்குற அளவுக்கு தமிழ் டெக்னீஷியன்ஸ் அது ரொம்ப ப்ரௌடாக சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேலண்டான ஆட்கள் தமிழில் இருக்காங்க. எதுக்கு ஆடியோ ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 6 monthsக்கு மேலே ஆயிடுச்சு படம் வரும். வந்து எல்லா படமும் வந்து ஆடியோ ரிலீஸே 1 monthல வந்து படம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் வந்து நான் வந்து ஆடியோ கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் படம் வரும்னு பார்த்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சம் எனக்கு அதான் சொன்ன பாருங்க, சில காரணங்களுக்காக அப்படியே டிலே ஆயிடுச்சு. அப்புறம்
ரிலீஸுக்கு இப்போ நடுவில் வந்து ஒரு தடவை கூட அனௌன்ஸ் பண்ணி தேட்டர்கள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஏன்னா நிறைய படங்கள் இந்த வருஷம் மாற எனக்கு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு. பட் இந்த வருஷம் தான் நிறைய படங்கள் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கு. தேட்டர் கிடைக்கிறதுங்கிறது ஒரு செட் ஆஃப் தேட்டர்ஸ் கிடைக்கல. ஏன்னா இப்போல்லாம் வந்து என்னென்னா முன்னால் ஏ சென்டர் போட்டு பி சென்டர் போட்டு சி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இருந்தது இல்லையா? இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இப்போ வந்து நான் வந்து அந்த முந்தான முடிச்ச படம் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. கோபிச்செட்டிப்பாளையம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வராது. ஈரோடு முடிச்சு அதுக்கப்புறம் அங்கே அட்வர்டைஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் ஈரோடுக்குள்ளேயே சரௌண்டிங்ஸ் முடிச்சு அதுக்கப்புறம் தான் கோபிங்கிற ஒரு ஊருக்கெல்லாம் வரும். அது மாதிரி அது வந்து பி சென்டர் அல்லது சி சென்டருங்கிற மாதிரி இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் முந்தான முடிச்சு வந்து கோபிலேயே ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயே 100 days போச்சு. ஆனால் அப்பெல்லாம் இந்த திருட்டு விசிடி இதெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ இங்கே ரிலீஸ் ஆகும்போதே 2வது நாள் 3வது நாள் அது அப்படிங்கிறதுனால இப்போ ப்ரொடியூசர்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் வேறு வழியே இல்லை. ஃபர்ஸ்ட் ரிலீஸ்லேயே வந்து சி சென்டர் வரைக்கும் எல்லா தேட்டரும் பிடிச்சிடுறாங்க. அப்புறம் முதல்ல பிரிண்ட் மட்டும் தான் இருந்தது. இப்போ கியூப் யூஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த சிஸ்டங்கள் வந்து எல்லாம் வந்ததுனால மேக்ஸிமம் வந்து இப்போ எவ்வளோ நாள் போகுது, நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கிறது யாரும் யோசிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் போட்டோன்னு எவ்வளோ மேக்ஸிமம் தேட்டர்ஸ் போட முடியும், எவ்வளோ ஊரில் ரிலீஸ் பண்ண முடியும், பண்ணி போட்ட படத்தை முதல்ல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்த மூவி கண்டென்ட் ரிலீஸ் பண்ணீங்க, சாங்ஸ் கிடையாது, 7 சாங்ஸ் இருந்ததெல்லாம் அது சீக்கிரம் எதிர்பார்க்கலாமா? இல்லை முடிச்சிட்டாங்க. அதில் ஒரு பேட்ச் ஒர்க் இருந்தது. நேற்று முந்தானத்து கூட போய் அந்த பேட்ச் ஒர்க் போயிட்டு வந்தாப்புல. ஸோ சைட் பை சைடு இப்போ ஃபாஸ்ட்டாக வந்துடும். எல்லாமே 1000 மணிக்கும் உடனே வந்துடும், கண்டேன்னு உடனே வந்துடும். இது மோசர் பேர் அவர் இல்லை, அவர் ஊருக்கு போயிட்டார். எல்லாம் தனஞ்சயன் இருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். தனஞ்சயன் ஊருக்கு போயிட்டார். அவர் தான் போகிறதுக்கு முன்னால் வந்து இந்த மாதிரி உங்களை பற்றி சொல்லி அவசியம் நீங்கள் போகணும், போய் அவங்கள பார்த்து கடைசியில் பேசுங்கன்னா கண்டிப்பாக நான் பேசுகிறேன், இங்கே தான் இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன போகும்போது திருப்பி அவர் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். நீங்களும் சாந்தனை எப்படியாவது போய் எல்லாத்தையும் மீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் மீட் பண்ணேன். சொல்லுங்கள் சார். இந்த படத்தில் ஆக்ஷன் எப்படி பண்ணீங்க? லைக் அந்த ஜெயண்ட் பீஸ் இதெல்லாம் ஒன்று அது காவி வந்து கஷ்டப்பட்டு நிறைய பண்ணி இல்லை உண்மையிலேயே லைக்னு சொல்கிறீங்களா இல்லை கலாய்க்கிறதுக்காக சொல்கிறீங்களா? ஏன்னா அது கொஞ்சம் ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கும் அது. பிகாஸ் ஐ மீன் உண்மையை சொல்லணும்னா தியேட்டருக்கு போகும்போது லாட் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலி மேட் ஃபன் ஆஃப் தட். பட் அதை வந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு லாஜிக்காக வச்சது. அப்பா சொன்ன மாதிரி வந்து லைஃப்ல படிப்பு ஒன்று தான் இல்லைனா கூட ஒவ்வொருத்தருக்கும் வேறு டேலண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு படிப்பு இல்லை, பட் ஐக்யூ நல்லா இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் தான் அது பண்ணது. அது மாஸ்டர்ஸோட வச்சு எல்லாம் ரோப்பு கட்டி தான் பண்ண நான்லாம் அந்த மாதிரிலாம் பறக்கலை. இந்த படத்துல இன்னொரு அதாவது செகண்ட் ஹீரோயின் வந்தாங்க கௌஷா. அவங்களோட ஸ்கோப் வந்து என்ன அப்படின்னு லைக் ஷீஸ் ஆல்சோ என்ன உங்களை வந்து லவ் பண்றதுக்காக. இல்லை நல்ல கேள்வி. எங்கே மாட்டிக்குவேன்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக உங்ககிட்ட மாட்டிட்டேன். இல்லை அந்த கேரக்டர் ஒரு ஒன் சைடு லவ் மாதிரி தான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கு தான் அது வந்தது. அதில் வந்து ஒரு ஃபினிஷிங் ஒன்று கொடுத்துருந்தேன் அந்த கேரக்டருக்கு. அவள் வந்து சிட்டிலேருந்தே நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துருக்கோம். அங்கேருந்தே உங்களுக்குள்ள லவ் இருக்குன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும்? பட் காதலில் வந்து 2 பேரும் சேர்ந்தா தான் அது வந்து ஹாப்பிங்கிறது இல்லை. 2 பேர்த்த சேர்த்து வச்சா கூட அது கூட ஒரு சந்தோஷம் தான் அப்படின்ட்டு நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சீக்வன்ஸ் ஒன்று எடுத்தேன். ஏன்னா இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு லவ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த பொண்ணு தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஃபுட்டேஜ் ப்ராப்ளத்தில் அது போயிடுச்சு. கண்டிப்பாக யாராவது கேள்வி கேட்பாங்க, என்ன அது வந்தது அது பாட்டு விட்டுட்டீங்க அப்படி அது வானத்தில். நான் எப்பவும் அப்படி விட மாட்டேன். இதில் வந்து ஃபுட்டேஜ் ப்ராப்ளத்தில் போனதுனால நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அது தப்பு தான். அது வந்து ஃபினிஷிங் கொடுக்கணும், எப்பவுமே கொடுப்பேன். ஸ்கிரிப்டில் இது வந்து இருந்தது, ஷூட்டிங் பண்ணி மாடியில் வச்சு அந்த சீன் எடுத்திருந்தேன். கடைசி வரைக்கும் நான் லாஜிக்கு கண்டிப்பாக இடிக்கும், அதனால் அதை வச்சுக்கணும்னு சொல்லும்போது, சார் ஃபுட்டேஜ் ப்ராப்ளம் வரும்போது நீங்கள் லாஜிக் எல்லாம் பார்க்காதீங்க, விடுங்க சார், இப்போ யார் அவ்வளோலாம் லாஜிக் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து அதை. ஏன்னா எப்படி இருந்தாலும் படம் பார்க்குறவங்களுக்கு அந்த மாதிரி நெருடல் வரும். இப்போ ஆடியன்ஸ் வந்து நான் சொல்லுவேன், நான் முன்னால் மாதிரி நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆடியன்ஸும் படம் பார்க்குறவங்க வந்து ஃபுல்லாக எஜுகேட் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து ஈஸியாக வந்து சொல்லிடுவாங்க, அடுத்து இதுதான் வரப்போகுது, இப்படி தான் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறையா சீன்ஸு. இதுலேயே கூட அந்த ராஜேஷ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து வருவார், சார் உங்கள் ப்ரீஃப் கேஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உள்ளே வந்து கொடுக்கும்போதே உடனே தேட்டரில் கமெண்ட் வந்து, பாரு இப்போ அதில் உள்ள ஃபோட்டோ இருக்கு மாதிரி தெரிஞ்சுக்குவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு.